இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கப்பற்படை ஒத்திகைக்கு 55 நாடுகள் பங்கேற்கிறார்கள் அழைப்புதல் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இந்த அழைப்புகள் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் 2 நாடுகளை இந்தியா இந்த ஒரு நேவல் எக்ஸசைஸுக்கு அழைப்பை கொடுக்கவில்லை. அந்த 2 நாடுகள் ஒன்று துருக்கி, இன்னொன்று சைனா தான். அப்போ இந்த 2 நாடுகளுக்கு நேவல் எக்ஸசைஸ் இவங்க கொடுக்காததுக்கான காரணம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். துருக்கியை பொறுத்த வரைக்கும் நான் பாகிஸ்தான் பக்கம் தான் நிற்கிறேன், நான் இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறேன், இந்தியா ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துட வேண்டும் அப்படின்னு சொல்கிற நிலைப்பாட்டுடனும் எந்த ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாலும் சரி அதில் இந்தியாவை கொஞ்சமாக சுரண்டி பார்ப்பது, மோதி பார்ப்பது, நையாண்டி செய்வது அப்படிங்கிற வேலையை பாகிஸ்தான் மாதிரியே துருக்கியும் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் துருக்கிக்கு அழைப்பு அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அப்படி பெரிய ஒரு நாடும் துருக்கி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கமாக சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் சீனாவுக்கும் இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், இன்னும் சில முக்கியமான நாடுகள் டிஸ்பியூட்ஸ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லும்போது அது சீனா, இந்தியா 2 நாடுகளுக்கு இடையே பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஈவன் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவினுடைய ஒட்டுமொத்த அரசியலாக இருக்கட்டும், அதை கட்டுப்படுத்த நினைத்த சீனா, அதுலேருந்து கொஞ்சமாக இலங்கையை மீட்டெடுத்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு இந்தியா சீனா இந்த கடல் பாகமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை காண்பிக்கிறது. அதனால் கூட சீனாவுக்கு இதனுடைய அந்த ஒரு அழைப்பு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். பட் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இதற்கு தனியான விளக்கம் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.